நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா மினிமம் எஜுகேஷன் இல்லாமல் போகாதீங்க. நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வெளிநாட்டு வேலையை சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளூர்லேயே வந்து நம்ம படிக்கலை அப்படின்னா நம்ம எப்படி வேலை பார்க்குறோமோ அதை விட மோசமான நிலைமையில தான் போய் வெளிநாட்டில் நம்ம போய் வேலை பார்ப்போம். அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரோ வாய் வாக்கு மூலமாக சொல்கிற ஒரு வீசா வந்து இப்படி தான் அப்படி தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டிங் வீசா வந்து நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. துபாய்க்கு, அரபிக் கண்ட்ரிகளுக்கெல்லாம், துபாய்னு இல்லை அரபிக் கண்ட்ரிகளெல்லாம் இந்த பாலைவனங்கள்லாம் ஷார்ட்ஸு வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய எலும்பு கூடுகள் எல்லாம் கிடக்குன்னு. அங்கே போய் என்ன பண்ண முடியும்? நம்ம ஊராக இருந்தால் கூட நம்ம நாட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவதிக தண்ணி எல்லாமே இருக்குது. ஒரு பாலைவன நாட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே தண்ணி கிண்ணி எதுவும் இருக்காது. அதே வேலையில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு வரீங்க அப்படின்னா வீசா வந்து உங்கள் கைக்கு வராமல் முன் பணம் கட்டாதீங்க. தம்பி நான் வந்து வீசா நீங்கள் காசு கட்டினா தான் நான் வீசா எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. வீசாக்களுக்கெல்லாம் வந்து சிங்கப்பூர் வந்து பெரிய காசு கிடையாது. ஒர்க் பர்மிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எம்ஓஎம் வந்து இந்த 2025 வந்து $35. நம்ம ஊருக்கு வந்து அரௌண்டு ஒரு 2000க்குள்ளே. அதேமாதிரி இ பாஸ் எஸ் பாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு 8000 தான் வாங்குறாங்க. அவன் வந்து இவ்வளோ தான் சிங்கப்பூர் நீங்கள் வரதுக்கான காசு. அப்புறம் ஏஜென்ட் பீஸ் அந்த பீஸ் இந்த பீஸ்னால் அவன் வந்து வாங்க தான் போகிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வீசா வந்து அப்ளை பண்ணால் நீ 30,000 கொடு, 40,000 கொடு, இல்லை 1 லட்சம் கட்டு, 2 லட்சம் கட்டு, அப்போ தான் வீசா தரும்னு சொன்னால் காசு கட்டி ஏமாறாதீங்க. பாஸ்போர்ட்டே அவன்கிட்ட கொடுக்காதீங்க. வணக்கங்க, இது உங்கள் ராம்குமார். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வேலைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஏஜென்ட்டுங்க வந்து என்ன பார்த்திங்கன்னா எனக்கு தான் சிங்கப்பூரில் அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி, தம்பி என்னப்பா ஏன் ஊரை சும்மா சுற்றிட்டு இருக்க, வா உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்றேன். அந்த பையன்லாம் நான் தான் அனுப்பிவிட்டேன் பாருப்பா, 3 மாடி வீடு கட்டிட்டான், அந்த பையன்லாம் நான் தான் அனுப்பிவிட்டேன் பாரு, காரு லாரி எல்லாம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து படிச்சுட்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது வந்து அவனை அடிப்பூட்டு வேலையிலே இருந்தாங்கன்னா அவன் கடன் கூட அடிச்சிருக்க மாட்டான். இங்கே வந்துக்கிட்டு எதிர்நீச்சல் அடித்து வந்து எந்தெந்த வேலைக்கு போனால் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன கோர்ஸ் போனான்னு சொல்லிட்டு அவன் தன் முயற்சியால் வெற்றி பெற்றிருப்பான். அவன் அனுப்பிவிட்டதால் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அறியாமையில் வந்து இன்னமும் வந்து 2025 இருக்கிறோம். டெக்னாலஜி எல்லாம் நம்ம கைக்குள்ளே இருக்குது. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, எதை பற்றி சர்ச் பண்ணாலும் கூகுளில் வந்து அது இவ்வளோ தான் காசு இப்படி இப்படிலாம் சொல்லிடும். அதனால் வந்து நான் எப்படி இருந்தாலும் உனக்கு ஏஜென்ட் பீஸ், நீ வந்து எப்படி இருந்தாலும் என்கிட்ட 1 லட்சம் 2 லட்சம் ஆட்டையை போட போகிறேன், எனக்கு வீசா ரெடி பண்ணிட்டு நீ கொடு அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு முன்பான 50,000 கட்டுறேன், 30,000 கட்டுறேன், பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதோ அவங்ககிட்ட ஏதோ குல குத்தம் பண்ண மாதிரி அவன் பாஸ்போர்ட் லாக் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த தம்பி தரேன் தம்பி இந்த வீசா அமைஞ்சிடும், இந்த வீசா அமைஞ்சா 2 வருஷம் 3 வருஷம் ஈத்து விட்ட ஏஜென்சிங்கெலாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து நீங்கள் யார்கிட்டாலும் கேட்டுங்க. ஒர்க் பர்மிட் வந்து எம்ஓஎம்மில் வந்து அப்ளை பண்ணுறது $35 தான். அதே எஸ்பாஸ் இ பாஸுக்கு வந்து $108 சம்திங். ஸோ வந்துட்டு நாங்கள் மொத்தம் வந்து எஸ்பாஸ் இ பாஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வாங்குறாங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா காசு கட்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? 10 லட்சம் உங்களுக்கு கடன் அடைக்க முடியுமா சாப்பிட்டு கிஃப்ட்டு? நீங்கள் வர வேலை என்ன வேலைன்னு தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் பண்ணி வெளிநாட்டு போகிறோன்னு உங்கள் பசங்கள்ட்ட பந்தா பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இங்கே வரீங்களோ அதேமாதிரி எப்படா ஊருக்கு போங்கிற ஆர்வம் வந்து அதிகமாகிடும். நம்மளை யாரை காப்பாற்றலாம் முடியுமான்னு யோசிப்பீங்க. அங்கே வந்து அப்பா அம்மா நேரில் இருக்கிறீங்க. அதனால் வந்து உங்களை எல்லாமே சேவ் பண்ணுவாங்க, எல்லாம் காப்பாற்றுறாங்க. வெளிநாட்டு வேலை வந்தால் நீங்கள் தான் யாரும் சாப்பிட்டு கூட கேட்க மாட்டாங்க. உங்கள் அவன் வேலையை பார்த்துறாங்க. ஏன்னா யாருக்கும் டைம் கிடையாதுங்க. அவன் அடித்து பிடிச்சி வேலைக்கு ஓடிட்டு வந்துட்டு இருப்பான். எப்படா எல்லாம் வெளிநாட்டை விட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஊரில் கடன் தொல்லையெல்லாம் வந்துட்டு, ஏன்னா கடன் தொல்லை வந்து இவன் வந்து காடு வாங்கினா வீடு கட்டினா அப்படிங்கிற கடனெல்லாம் இங்கே காசு கட்டி வந்த காசு கடனாக இப்போ என்ன பண்ணுறது, வீட்டில் போனால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய யங்ஸ்டர்ங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க பிடிக்காத வேலையில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ அரபிக் கண்ட்ரிலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் விசா போட்டு விட்றாங்க. அது என்ன ஏன்னு தெரியாமல் அங்கே போயிட்டு இது என்ன உன் ஊரா, இது உங்கள் அண்ணன் வந்து காப்பாற்றுவான், மாமா வந்து காப்பாற்றுவான், மச்சான் வந்து காப்பான். ஒரு மொழி தெரியாத நாட்டில் போய் என்ன பண்ணுவீங்க? ஏதோ படிச்சிருந்தா அப்படி இப்படின்னு பேசி வந்து வந்துடலாம். படிக்காமல் இருந்தீங்கன்னா அப்புறம் அங்கேயே வந்துட்டு ஏதோ என்ன வழி கிழக்கு மேற்கு தெரியாமல் வந்து அப்புறம் என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் மீள முடியாத அளவுக்கு ஆயிடுவீங்க. நம்ம அது வாயில் சொல்லக்கூடாது. அதேமாரி சூழ்நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து உங்கள் சேலரி பேக்கேஜ் என்னன்னா காசு கட்டுறேன். காசு வந்து சொல்கிறாங்க சிங்கப்பூரில், திரும்ப சொல்கிறாங்க சிங்கப்பூரில் ரினியூவலுக்கும் எந்த முதலாளிகளும் காசு வாங்குறதில்ல, கம்பெனிகளுக்கு அந்த முதலாளியும் காசு வாங்குறதில்ல. நமக்கு வேலை செய்ய ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு தான். இந்த முன்னாடி இருக்கிறவங்க தம்பி உனக்கு ரினியூவல் கிடைக்காதுப்பா, கோட்டா இல்லை, ஆனால் காசு கொடுத்தனா எப்படியே நான் கோட்டா எப்படி வாங்கிக்கிங்க இவரே சிங்கப்பூர் கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரி அங்கே முன்னாடி எவனோ ஒரு அல்லக்கை இருந்துக்கிட்டு அந்த காசை வாங்கி ஆட்டையை போட்டுக்குவான். இதுமாரி வந்து இந்த உழைக்கிறவங்ககிட்ட காசு இங்கே வந்து ரோடு போடுறவங்ககிட்டையும் இந்த கார்டன் வேலை செய்கிறவங்ககிட்டையும் இல்லை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்கிறவங்கள்ட்ட ரினியூவலுக்கு காசு 2000 கொண்டு 3000 கொண்டு எவன் வாங்கணும்? அவன்லாம் வந்து கடைசியில் போய் என்ன அவனுக்கு என்ன கடன் வந்து சாதாரண சாவை கொடுக்க போது அவன் கடைசியில் வந்து பாருங்கள் கையை காலை இழுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற நிலைமை தான் வரப்பான். நீ எவ்வளோக்கு வந்து இங்கே உழைக்கிறவங்ககிட்ட காசு எவன் சுரண்டி திங்கிறானோ வெளிநாட்டில் வந்துக்கிட்டு அவனுங்க எல்லாமே கடைசியில் பிச்சை எடுத்து தான் சாவுவாங்க. பிச்சை எடுத்தாங்கன்னா
என்ன சொல்கிறது சொல்லக்கூடாங்க, பீ மூத்திரமான கையால் அள்ளி போடக்கூட ஆள் இல்லாமல் தான் சாகுவாங்க. அதுமாரி தான் சாகுறோம். ஏன்னா வந்து வெளிநாட்டில் வந்து கஷ்டப்படுறவங்க சோறு தண்ணி இல்லாமல் ஒரு பையன்லாம் வந்து வரும்போது நல்லா பல்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் எலும்பு கூடு தெரியுது. அந்த அளவுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலை வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ரினியூவலுக்கு காசு கேட்டாங்கன்னா ஊருக்கு கிளம்பிடுங்க. அதேமாதிரி அதிக காசு 2 லட்சம் 3 லட்சம் கட்டிலாம் வராதிங்க. வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா திரும்ப அந்த காசு எடுக்கல உங்கள் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் லைஃபே டேர்ன் ஆயிரும். நீங்கள் ஏதோ நினச்சி வருவீங்க, ஏதோ ஆயிரும். கம்மியான காசுனா வாங்க, படித்து சம்மந்தமான வாங்க. அப்படி இல்லையா அந்த லேபராக வந்துட்டு லட்சக்கணக்கில் காசு கட்டி வராங்க. வெளிநாடுகளில் எந்த முதலாளியும் வந்து காசு வாங்குறது கிடையாதுங்க. வந்து நமக்கு வேலை செய்ய ஆள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து முதலாளிங்க வந்து ஆட்கள் கேட்குறாங்க. இடையில் உள்ள இடைத்தரகர்கள் வந்து காசு வாங்கிட்டு உங்களை வந்து உங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணுற அளவுக்கு மீள முடியாத ஆக்கிடுவாங்க. கவனமாக இருங்க. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம். வெளிநாட்டுக்கு காசு கட்டி ஏமாந்துடாதீங்க.